ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை அவியல். அடைக்குனா அவியல் தாங்க ஞாபகம் வரும். அடைக்கு அவியல் அவ்வளோ நல்ல ஒரு காம்பினேஷன். இது ஒரு ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். எல்லா பருப்பு கலந்த அடை, எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஃபுல் ஹெல்த்தியாக காலைல இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு. நம்ம எந்த மெஷர்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம், இதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1/4 கப் சேர்த்துட்டா போதுமானது. இதை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி அலம்பிட்டு ஊற வச்சுக்கணும். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி கப் அளவு தான் இந்த பருப்பெல்லாம் எடுத்துக்கணும். 2 மணி நேரம் ஊறினா போதும், அதிகமாக ஊற வேண்டாம். 2 மணி நேரம் ஊறும்போது நல்லா ஊறிடும், அரிசி பருப்பும் ஊறிடும். ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு 9 காஞ்ச மிளகாய் நான் எடுத்துக்கிறேன், சீரகம் 1 ஸ்பூன், கல்லுப்பு 2 ஸ்பூன் இந்த பருப்பு அரிசிக்கு சேர்த்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் அரைக்கிறப்ப. இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்தளவு கட்டியாக தான் இருக்குது. வேணுன்றப்ப தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாவு ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கட்டும். நம்ம அதுக்கு அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அவியல் செய்கிறதுக்கு நான் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை பேன் தான். பேனை ஹீட் பண்ணிவிட்டு பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அவியல் செய்யும்போது காய்கறி நல்லா தெரியும். வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப முக்கியம். ஒரு பாதி கீத்து வெள்ளை பூசணிக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய கேரட் எடுத்திருக்கேன், தோல் எடுத்துகிட்டு நீல வாக்கிலேயே கட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் 1 முருங்கைக்காய். நமக்கு தேவையான எந்த காய்கறிலாம் பிடிக்குமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு காய்கறி ஆட் பண்ணுறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா இதுக்கு போதுமானது. லைட்டாக 2 நிமிஷம் கொதி வர வரைக்கும் விடுவோம். இவ்வளோ லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ வாழைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துப்போம். வாழைக்காயுமே நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் காய்கறி நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் அவியலுக்கு. ஏன்னா வாழைக்காயும் கேரட்டும் உருளைக்கிழங்கும் சீக்கிரமே வெந்துடும், அதனால் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிறோம். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த காய்கறி எல்லாம் வெந்துடும். இங்கே பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸில் இந்த காய் நல்லா வெந்துடும். அதுக்குள்ள நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அவியலுக்கு 1 கப் தேங்காய் துருவல், ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவல், 7 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்றப்பட நம்ம சேர்த்துக்கலாம். அடையில் நம்ம காரம் சேர்க்கலை அப்படின்னா அவியலை கூட காரம் வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு 5, இது ஒரு நல்ல க்ரீம் டேஸ்ட் கொடுக்கும். சீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம காய்கறியும் வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தண்ணி அப்சர்வ் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றி கூட எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸியை ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். அவியல் கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய்கறி உடையாமல் கலந்துவிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்கறி உடையாமல் கலந்து விடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக கொதி வந்துருச்சு. லைட்டாகவே, ரொம்ப லைட்டாக கிளறலாம், ரொம்ப நல்லா கிளற வேண்டாம், காய்கறி உடஞ்சிடாமல். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்த்துக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு முன்னாடி கொஞ்சம் காய்கறிக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ அரைச்சிருக்க மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கொதிச்சிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறப்ப அவியலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருங்க. கடுகு 1/2 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அவியல் அடுப்பில் வச்சு மேலே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கிளறி விடுவோம். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கவும் அந்த அவியலோட வாசனையும் அவ்வளோ நல்லா வருது. நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடை 2 மணி நேரம் அந்த மாவு இதுவானது இருக்குது. இதை எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். தவாவை ஹீட் பண்ணிவிட்டு மாவு எந்தளவுக்கு வேணுமோ, ரொம்ப மெலிசாக வேணும்னா ஊற்றிக்கலாம். அடை கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் கூட ஊற்றி நிறவாமல் அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப சன்னமாக நிறவிடக்கூடாது. சமமாக ஊற்றுற மாதிரி கொஞ்சம் முழுகலாக தான் வரணும். 2 மணி நேரம் கழிச்சு ஊற்றுறப்ப இந்த மாதிரி நிறைய ஓட்டை வரும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடைக்கு இந்த அவியல் சாப்பிட்றப்ப நல்ல பபுள்ஸ், நல்ல ஓட்டை வந்துருச்சு பாருங்கள்.
கலரும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை. நம்ம அடை அவியல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவியல் அடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட புளிச்சா தப்பு இல்லை. புளிப்பு பிடிக்குன்னா நம்ம புளிக்க வச்சு கூட ஊற்றிக்கலாம். பயங்கர சாஃப்டாக நிறைய பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நிறைய விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.